பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ஜீவனுள்ள தேவனுடைய மேலான நாமம் என்றும் சதா காலங்களிலும் பரிசுத்தப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே சகோதரிகள் காலை தியானத்திலே உங்கள் யாவரையும் சந்திக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு தந்த இந்த அன்பின் நேரத்தை நினைத்து ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஒருமுறை கூட இந்த நாளை கூட்டி கொடுத்து அவருடைய சத்திய வசனங்களை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தியானிக்க வேண்டிய ஒரு சிறு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, யோபுவின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 14:14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இந்த வார்த்தை தான் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டதான தியான வசனமா இருக்கிறது. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இப்போ இந்த வேதத்தை நம்ம இன்னைக்கு எல்லாரும் சுமக்கிறோம். இந்த வேதத்தை அநேக பேர் இன்னைக்கு சுமக்கிறதுக்கு மிகுந்த எரிச்சலுடையவர்களாய், அதை சுமப்பதற்கு மிகுந்த சோர்வுற்றவர்களாய் காணப்படுகிற சில சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்கிறோம். நாம் வேதத்தை சுமப்போமானால் தெய்வம் நம்மை சுமக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார். இங்க பார்க்கிறோம், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ என்று யோபு புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய வசனம் நமக்கு தியானிக்கும் போது அது நமக்கு ஆறுதலாய் இருக்கிறது. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருள் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் என்று சொல்லி அருமையாய் பக்தன் பாடியிருக்கிறார். அவ்விதமான கர்த்தருடைய வசனம், அந்த தியான வசனத்தை நான் தியானிக்கும் போது நாம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளை கர்த்தருடைய நல்வழிகளிலே நடத்துகிற நம்முடைய ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்கள், நம்முடைய வாழ்விலே நம்முடைய சில குறை நிறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்த கர்த்தருடைய சத்திய பாதைகளிலே நாம் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக, தொடர்ந்து நாம் இடைவிடாது சோர்ந்து போகாமல் நாம் அவருக்கு பின் செல்லும்படியாக நம்மளை ஆரம்பத்திலே நடத்தி வந்த ஆதிபிதாக்களை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. நம்மளை உருவாக்கின, நம்மளை உற்சாகத்தோடு வழிநடத்துகிற சபையாரோடு நாம் இணைந்து, நம்முடைய ஐக்கிய பிள்ளைகளோடு இணைந்து இருப்பது எப்பொழுதுமே நமக்கு மேலான பாக்கியம். அப்படி நம்மளை நடத்தினவர்களே, அப்படி நம்மளை தாங்கினவர்களே, நமக்கு உதவி செய்தவர்களே, நாம் ஒரு நாளும் நாம் இக்கட்டு வேளையிலே நமக்கு உதவி செய்து நம்மளை தாங்கினவர்களை மறக்கக்கூடியது. பிரியமானவர்களே, அவர்களை அதிக கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் அவர்களை எண்ணி அவர்களுக்கு நன்றி எறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ வசனத்தை பார்க்கும்போது, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? சங்கீதம் 146:4 பார்க்கிறோம், நாம் மரித்து உணர்வில்லாத நித்திரையிலே கடந்து போகின்றோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி வேதத்தில் நிறைய வசனங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். பூமியிலே மனுஷன் போராடும்படிக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. எபிரேயர் 9:27 வாசிக்கிறோம், ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதன் வாழ்நாள் குறியினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். இவ்விதமாக சங்கீத புஸ்தகத்துல மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால 80 வருஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சுற்றி திரிகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் அஞ்சற்கார் ஓடும் ஓட்டத்தை போல அதிவிரைவாகவே காலங்கள் ஓடுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி வேஷமாக திரிகிற மனுஷன் காலையிலே பூத்து மாலையிலே மறைந்து போகிறான். காலையிலே பூத்து மாலையிலே வாடி புல் உதிர்ந்து புல் உலர்ந்து பூ உதிர்வது போல உதிர்ந்து போகிற மனுஷனுடைய வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, காய்ந்து போன சருகை போல, நேர்மேல் உதிக்கும் குமிழ்களை போல மனிதனுடைய வாழ்க்கை மறைந்து போகிறது. அவனுடைய லைஃப் அப்படி மறைந்து போகக்கூடியதாக இருக்கிறது. விதமாகத்தான் மனிதனுடைய நிலைமை இருக்கிறது. அதான் நம்முடைய கேள்வி இன்னைக்கு என்ன? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ என்று சொல்லிதான். அப்போ மனிதன் செத்த பின் அவன் எங்கே போவான்? மனுஷன் ஜீவித்த பின் அவன் எங்கே என்று சொல்லிதான். இந்த காலை வெளியில ஆண்டவர் இந்த கேள்விக்கு பதில் நம்முடைய வாழ்க்கையில தந்திரண்டு கொண்டே இருக்கிறார். நாம் அறிந்த காரியங்களா இருந்தாலும், நாம் செத்த பின் எங்கே போவோம் என்று நிச்சயம் நமக்கு இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் அதை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விதமான வசனங்களை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, வானம் விட்டு இறங்கி வந்த கர்த்தர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரானவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரனானவர், இருந்தவரும் இருக்கிறவருமாய் வருகிறவருமாய் இருக்கிறவர், ஆதியிலே உருவானவர், ஆதியும் அந்தமும் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ராஜாதி ராஜா, அவர் பரலோகத்தை விட்டு தாழ்மையின் கோலமெடுத்து தாழ்மையின் சொரூபியாய் அவர் இங்கே இந்த பூமியிலே இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். மனித ரூபமாய் நம்மை போல பாடுள்ள மனிதராய் அவர் நமக்காக இறங்கி வந்தார். நம்மை நேசித்து நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை இந்த பாவ சேற்றில உளையான சேற்றில அமிழ்ந்து கிடந்த நம்மை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே அவர் நமக்காக தந்தார்.
வானம் பூமி படைத்த தெய்வத்திற்கு நம்முடைய இந்த பூமியில அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. தன் தோளிலே அவர் சாய்ந்து கொண்டு அவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்காக ஜீவன் தந்த எத்தனை அன்புள்ள ஆண்டவர், அவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்த தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு ஏக்கம், அவருடைய எண்ணம், அவருடைய வாஞ்சையெல்லாம் என்ன? நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் ஆகணும். அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடியும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவ்வளவாய் 3:16 யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை நல்ல தெய்வம், நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் அந்த தேவன் இவ்வளவாய் நம்மை தேவ பக்தி உள்ளவர்களாக அவருடைய பிள்ளைகளாக அவர் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும்படியாக நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில மரிக்கும் போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரை 2ஆக கிழிந்தது. மனிதன் அதை கிழிக்கல, அதுவாது கிழியல, அதுவாது அவருடைய அந்த மேல் தொடங்கி கீழ்வரை திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை ஆச்சரியமான 4 அதனுடைய தடிமன் 4 அளவு 4 இன்ச்சு அங்குலமாய் இருக்குமாம். அப்படிப்பட்ட அந்த திரைச்சீலையானது ஏன் கிழிந்திருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, அந்த கிருபாசன தண்டை நெருங்கும் பாக்கியம், வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் உள்ளே நுழைந்து தனித்து ஆராதனை பண்ணக்கூடிய அந்த நாட்களிலே அந்த திரைச்சீலையானது தேவாதி தேவன் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக நாம் நித்தமும் ஆராதிக்கும்படியாக அவருடைய கிருபாசன தண்டை சேரும்படியாக அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் அனுகிரகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்மேல் பெறும்படியாக நம்முடைய தெய்வம் அந்த மரணத்தின் தருவாயிலே தேவாலயத்தின் திரைச்சீலையை கிழித்து பகை என்னும் தடுப்பு சுவரை அவர் உடைத்து நம் இருதரத்தாரை அவர் ஒன்று சேர்த்து நமக்கு மத்தியஸ்தராய் செயல்பட்ட நம்முடைய ராஜாதி ராஜா அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதன் செத்தப்பின் பிழைப்பானோ என்ற வசனத்திற்கு அடிப்படையிலே என்ன எப்படி பிழைக்க முடியும்? நாம் பிழைப்பதற்கு ஒரு வழி உண்டா? நாம் எதற்காக இந்த பூமியிலே நாம் பிறக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது? யாருக்காக நாம் வாழ்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தும்படியாக நம்முடைய தேவன் நமக்காக இறங்கி வந்தார். மனிதர் கோலம் எடுத்தார், அடிக்கப்பட்டார், சின்னாபின்னம் ஆக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அப்பா பிதாவை என்று அழைக்கும் பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய முத்திரை மோதிரமாக அவர் நம்மை தரித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சரீரமாகிய திரைச்சீலை உங்களுக்காகவும் எனக்காகவும் அது பிக்கப்பட்டது, அது கிழிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 1:9 பார்க்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி, நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற அந்த மெய்யான ஒளியை நாம் பின்பற்றும்படியாக அந்த ஒளியிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக நம்முடைய ராஜாதி ராஜா விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அவரிடத்துல வரும்போது அந்த ஒளி அந்த வெளிச்சம் அவருடைய பாதையிலே நம்மை நடத்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம இந்த வேதத்துல வாசிக்கும் போது கொர்நேலியு என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் சொப்பனம் கண்ட பின்பதாக பேதுரு என்னும் அப்போஸ்தலனை அவர் வீட்டுக்கு வரவழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அப்போஸ்தலன் அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த கொர்நேலியு தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உற்றார்கள், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய சொந்தங்கள், இனபந்துக்கள் எல்லாம் அழைத்து வீட்டிலே வைத்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார். எதற்காக? கர்த்தருடைய வசனம் தன்னுடைய வீடுகளிலே கேட்க வேண்டும், தன்னுடைய செவிகளிலே கேட்க வேண்டும், தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற கொர்நேலியுவை பார்க்கிறோம். பேதுரு வந்தார். கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கிக்கும் போது அங்கே அனல் கொண்டது. பரிசுத்த ஆவியானவர் அனைவர் மேலும் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்விதமாக மனிதன் செத்தப்பின் பிழைப்பானோ என்று சொன்ன வசனத்திற்கு இடையில இன்னைக்கு அநேக மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த கேள்விக்கு பதில் தெரியாது அழைகிறவர்களுக்கு நாம் ஒரு பங்காக இருக்கிறோமா? நாம் ஒளியை தரித்திருக்கிறோம், ஒளியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஆடை அலங்காரத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம், கிறிஸ்துவானவரை நாம் அணிந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அணிந்த அந்த கிறிஸ்துவானவரை பிறர் அணிவிக்கும்படியாக அந்த கேள்விக்கு மனிதன் செத்தப்பின் பிழைப்பானோ என்று சொன்ன கேள்விக்கு நாம் பதில் கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவை தரிசிப்போம், தரிசித்து வாழுவோம். அவர் நமக்காக பட்ட செந்நீரை சிந்தின அந்த செந்நீரை நாம் எப்பொழுதும் கருத்தில் கொண்டு நினைவில் கொண்டு அந்த மெய்யான ஒளியை பிறருக்கு எடுத்துச் சொல்லுவோம். தேவ நாமம் மகிமைப்படும்படியாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.